வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 238 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 29 அதாவது நேற்று முன்தினம் இஸ்ரேல், எகிப்து மற்றும் பலஸ்தீன் இடையில் உள்ள அந்த பிடலெல்பியா காரிடார் என்னும் இடத்தை தாங்கள் கைப்பற்றி விட்டதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அது அப்படி எதுவும் இல்லை, மீண்டும் நாங்கள் கையில் எடுத்து விடுவோம் என்று எகிப்து தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இதை பற்றியும் மேலும் மிக கடுமையாக மக்கள் மீது, குறிப்பாக மக்கள் மீது இன்று அதிகாலையிலும் மருத்துவமனை மீதும் அங்கே இருக்கும் ஐநா முகாம் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல். அதே சமயம் மறுபுறம் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. இவை அனைத்தையும் குறித்து நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நம்ம போன வீடியோல வந்து அந்த தமிழீழம் பாலஸ்தீனா அதுக்கான முதல் பாகம் பேசியிருந்தோம். தோழர்கள் நிறைய அதுல கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதனுடைய தொடர்ச்சி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நடக்கக்கூடிய 2-3 விஷயங்களை பேசிட்டு அந்த இதை தனியா இன்னும் கொஞ்சம் தகவல்களோட சேர்த்து பேசிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமாம் தோழர், அதை பத்தி முழுமையா பேச வேண்டியிருக்கு. அதை நம்ம அடுத்து, ஏன்னா நிறைய கேள்விகள் வந்திருக்கு அதுக்குள்ள. எல்லாத்த பத்தியும் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதனால வந்து அதை பொறுமையா பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, ஆபத்தான நிகழ்வுகள் நடக்குது. அதை பத்தி பேசிட்டு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த இது இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு சொல்றாங்க ரஃபால? ரஃபால இனப்படுகொலை போர் வந்து உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. தினம் மாஸ்கர்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி ரஃபா ஆப்ரேஷன்ங்கிறது போகுது. எந்த வகையிலும் மேற்கத்திய நாடுகள் இதை தடுக்கிறதுக்கான சூழ்நிலையில அவங்க உதவி பண்ற மாதிரி தெரியல. ஆனா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல பல நாடுகள் வந்து இந்த பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதுக்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுறதா அங்க இருக்கிற டிப்ளமேட்ஸ் வந்து பேசுனதா ஹாரட்ஸ் பத்திரிகை தகவல் வெளியிட்டிருக்கு. அது ஐரோப்பிய ஒன்றியமே அதற்கான ஒரு முடிவை நோக்கி நகர்றதா சொல்றாங்க. அதுக்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுறதா சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அவுட்கம் எப்படி வரும்னு தெரியல. ஏன்னா அங்கே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது பிரிட்டன் தான். பிரிட்டனும் ஜெர்மனியும் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற நாடுகள். ஜெர்மனியும் பிரிட்டனும் இந்த போரில் நேரடியா அமெரிக்காவுக்கு அடுத்து மிகப்பெரிய அளவுக்கு ஆயுத உதவிகள் பண்ணிட்டு இருக்கிற நாடுகளும் இவங்க தான். ஸோ அதனால வந்து இவங்க எந்த அளவுக்கு அதை அனுமதிப்பாங்க என்னங்கிறது தெரியல. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த டிப்ளமேட் சொன்னதா ஹாரட்ஸ் பத்திரிகை எழுதுது. இது குறிப்பா இந்த ரஃபா ஆப்ரேஷன், அதுவும் குறிப்பா அந்த 45 பேர் இறந்து போன அந்த டென்ட் மீது வீசப்பட்ட குண்டுக்கு அப்புறம் அது வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பிலடெல்ஃபி கோரிடாரை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்ததா இவங்க சொல்றாங்க. எஜிப்து வந்து இல்லைன்னு சொல்லுது. ஸோ இப்போ நடந்திருக்கிறது என்னங்கிறது தெரியல. ஏன்னா இது வந்து எஜிப்து கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இதுதான் வந்து அந்த டேவிட் கேம்ப் அக்ரிமெண்ட்டுடைய வரைவு. ஸோ இப்போ அதை மீறினுச்சுன்னா எஜிப்து இதுக்கு எதிர்நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படலாம். ஏற்கனவே இவங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த உறவுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சிக்கலுக்கு உள்ளாகிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அவங்களுக்கு இடையிலான அந்த உறவை வந்து காம்ப்ளிகேட் ஆகாம தடுக்கிற வேலையில வந்து அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் பயன்படுது. ஸோ அமெரிக்கா அந்த பகுதியில ஒரு இம்பீரியல் சக்தியா பெருமளவுக்கு இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை ஆதரிக்குது, பெருமளவுக்கு இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை அனுமதிக்குது. அதை சர்வதேச அரங்குல மற்ற நாடுகள் வந்து அதற்கு எதிராக திரும்பாத அளவுக்கு பார்த்துக்கிற வேலையையும் அமெரிக்கா தொடர்ந்து பண்ணுது. இது பல இடங்கள்ல இந்த இம்பீரியலிஸ்ட் பவர்கள் இதை தான் பண்றாங்க. அதை தான் வந்து ஸ்ரீலங்கால பண்ணாங்க, அதை தான் பல்வேறு இடங்கள்ல உலகம் முழுக்க பண்ணாங்க. இப்போ அதை தான் இங்கேயும் பண்றாங்க. ஸோ அந்த வகையில வந்து இந்த அருகில் இருக்கிற நாடுகள் வந்து உதவி பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி உண்டாக்குறாங்க. இப்போ இவங்களுடைய பிரதான நோக்கம் இந்த ரஃபா கிராசிங் தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரதனுடைய பிரதான நோக்கம்ங்கிறது இந்த மக்களுக்கான உணவுப் பொருட்கள் போகாம பட்டினியில போடணுங்கிறது தான் பிரதான நோக்கமா இருக்கு. ஸோ அது நமக்கு பல இடங்கள்ல வந்து இதுக்கு தயாரிப்பு பணிகள்ல அமெரிக்க அரசாங்கம் ஈடுபட்டது நமக்கு பல இடங்கள்ல வந்து வெளிப்பட்டுச்சு. ரஃப் ஆப்ரேஷன்ங்கிறது ரெட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பைடன் சொல்லிட்டு உடனே பேக் அடிச்சு அதுக்காக இஸ்ரேலுக்கு கொடுக்குற ஆயுதங்களை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு அதே இன்டர்வியூல பேசினாரு.
இப்போ சமீபத்துல நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜாக் சுலைவான் பேசும்போது ரஃபா ஆபரேஷன்ல மனித உரிமை சட்டங்கள் வந்து மீறப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும்போது சொல்றாரு, அதை சரியானபடி வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல நம்மளால பார்க்க முடியாது. எப்போ வந்து இது வந்து மனித உரிமைக்கு எதிராக செயல்படுதுங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்ம அதை வந்து பின்னாடி தான் வந்து ஆய்வு பண்ண முடியும். அது வந்து இஸ்ரேல் அரசாங்கம் அதை பத்தி விசாரணை நடத்தி நமக்கு தகவல் கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் வந்து நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாரு. பிளிங்கன் சமீபத்துல பிளிங்கனுடைய தகவல்கள்னு சொல்லி பிளிங்கன் பேசுனதா சொல்லி சில தகவல்கள் கசிஞ்சுது பத்திரிகைகள்ல. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பிளிங்கன் நெத்தன்யாகு கிட்ட போஸ்ட் வார் காசா பிளான் என்னன்னு சொல்லி கேட்டதாகவும், அது இல்லாம நீங்க இந்த போரை நடத்துனீங்கன்னா இதனுடைய முடிவை வந்து உங்களால எட்ட முடியாது. இது முடிவுறாத போரா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வான் பண்ணதாகவும் ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க இந்த ஃபாரின் பாலிசி டீம், அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசி டீம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து இந்த பிரச்சனையை வந்து அணுகுறாங்க. பைடன் ஒரு மாதிரி அணுகுறாரு, பிளிங்கன் ஒரு மாதிரி பேசுறாரு, சுலைவான் ஒரு மாதிரி பேசுறாரு. ஸோ அதனால இவங்களுக்குள்ள எந்த கன்சிஸ்டன்சியும் இல்லை. இப்ப இதுக்கு தயாரிப்பு பணிகள்ல இவங்க முழுமையா ஈடுபட்டிருக்காங்கங்கிறதுக்கான ஒரு சரியான உதாரணங்கிறது அவங்க உருவாக்கி இருக்கிற அந்த டெம்பரரி பியர், மெடிட்டரேனியன்ல உருவாக்கி இருக்கிற டெம்பரரி பியர். அதுல 300 சொச்சம் மில்லியன் டாலர் செலவுல வந்து ஒரு மிதக்கும் துறைமுகத்தை கட்டுறதா சொன்னாங்க. அதனுடைய பிரதான காரணம் இந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் அதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ 2 நாள்ல வந்து அந்த ஃப்ளோட்டிங் போர்ட்டே வந்து மாயமாயிடுச்சு. ஏன்னா உடைஞ்சு மூழ்கிட்டதா சொல்றாங்க. இத வந்து இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு பத்திரிகையாளரே வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. இந்த போர்ட்டே கீழ போயிடுச்சு, தண்ணிக்குள்ள போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இவங்க அப்ப எதுக்காக இந்த போர்ட்டை வந்து உருவாக்குனாங்க? இதனுடைய பிரதான நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, அந்த ரஃபா கிராசிங்க பிளாக் பண்றது தான். ரஃபா கிராசிங்க இஸ்ரேல் அரசாங்கம் பிளாக் பண்றதுக்கு உதவி பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு நாடகத்தை வந்து இவங்க பண்ணாங்க. இந்த பகுதியில நாங்க ஹியூமனிடேரியன் எய்ட கொண்டு வரதுக்கான முயற்சியில ஈடுபடுறோம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இவங்க தயாரிப்பு பணியில ஈடுபட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கப்புறம் தான் ரஃபாக்குள்ள வந்து அவங்க இன்வேஷனை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த போர்ட் வழியா வந்து உணவுப் பொருட்கள் உள்ளுக்கு போயிடுச்சுன்னாக்க உங்களுக்கு லேண்ட் வழியா வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த போர்ட்டை வந்து உருவாக்குனாங்க. அது இப்போ கம்ப்ளீட் அட்டர் ஃபெயிலியர் ஆயிருக்கு, முழுகி போயிடுச்சு. இப்போ ரஃபாவையும் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்வேஷனை தவிர இந்த மக்களுக்கு வேற வழி கிடையாது. உணவுப் பொருட்கள் உள்ளுக்கு வரப்போறது இல்லை. இதுல ஆஸ்பத்திரிகள்ல வேலை பார்க்குற மெடிக்கல் ஒர்க்கர்ஸை வந்து நேரடியான தாக்குதல் நடத்தி கொலை பண்றாங்க இஸ்ரேல் அரசாங்கம். பல இடங்கள்ல மாசக்கர்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுடைய தாக்குதலும் கடுமையாயிட்டு இருக்கு. எல்லா இடத்துல இருந்தும் கடுமையான தாக்குதல்கள் நடக்குது. ஸோ இது பெரிய அளவுக்கு மனித பேரவங்களங்களை ஏற்படுத்துது. சர்வதேச அரசுகள் இதை பத்தி எதையுமே கண்டுக்கிறதுக்கு சூழ்நிலையில இல்லை. இப்போ இதுல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த ஆபரேஷனை நிறுத்த சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. ஆனா அதை செக்யூரிட்டி கவுன்சில்ல என்ஃபோர்ஸ் பண்ணணும். செக்யூரிட்டி கவுன்சில் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு தீர்மானம் செக்யூரிட்டி கவுன்சில்ல கொண்டு வரணும். அதை பிளாக் பண்றதுக்கு அமெரிக்கா இருக்கு. ஸோ இப்போ இது எங்கேயுமே போகாத அளவுக்கு, சட்டங்கள் எங்கேயுமே போகாத அளவுக்கு தடுக்கிறதுக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து முழுமையா வேலை பார்க்குது. அதை முறிக்கிறதுக்கான சர்வதேச சட்டங்களை மதிக்காம நடக்கிறதுக்கான எல்லா வேலையையும் இஸ்ரேல் அரசாங்கம் தீவிரமா அதை செயல்படுத்துது. அப்ப அமெரிக்கா அதையும் கேள்வி எழுப்பல. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லெவரேஜை பயன்படுத்தி அதை ஸ்டாப் பண்றதுக்கான முயற்சியும் மேற்கொள்ளல. அப்போ இதுல இருந்து தெளிவா தெரியுது, இந்த மக்களை வந்து அழிக்கிறதன் மூலமா தான் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுல இவங்க முழுமையான நம்பிக்கை கொண்டவங்களா இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் நமக்கு இவங்களுடைய அந்த காம்ப்ளிசிட்டி, இவங்களுடைய நோக்கம் என்ன, இது எல்லாமே வந்து இதுல வந்து வெளிப்படுது. ஸோ இப்போ அதனால எந்த வகையிலையும் வந்து இந்த ரஃபா ஆபரேஷன்ங்கிறது நிக்க போறதா தெரியல. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து தொடர்ந்து 3ஆம் உலக போருக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகி வர்றதா சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டதா சொல்றாங்க.
அதனால இந்த போரை வந்து தொடர்ந்து வந்து நடத்தலாம். எவ்வளவு மனித பேரவலம் ஏற்பட்டாலும், இனப்படுகொலை நடந்தாலும் அதை பத்தி அக்கறை செலுத்த வேண்டியதில்லை. நம்மளுடைய எய்மை வந்து அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம இந்த போரை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அவங்களுடைய எய்முங்கிறது கிளியரா தெரியுது. இனப்படுகொலை, எத்னிக் கிளென்சிங். இப்போ ஏற்கனவே ட்ரம்ப் போட்டியா ரிப்பப்ளிக்கன் கேண்டிடேட்டா போட்டியிட்ட நிக்கி ஹெய்லி அவங்க வந்து சமீபத்துல பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு வந்து மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அப்ப அதுல நெத்தன்யாகு சொல்றாரு, எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க, வில் ஃபினிஷ் திஸ் வார், எங்களுடைய எல்லா கோலையும் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம், கேப்டிவ்ஸை வந்து நாங்கள் உயிரோட கொண்டு போவோம், மீட்டு கொண்டு போவோம், இதுக்கு மிலிட்ரி சொல்யூஷன் மட்டும்தான் தீர்வு, வேற எந்த வகையிலையும் இந்த பிரச்சனையை வந்து தீர்வு கொண்டு வர முடியாது. ஆனா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஐசிசி போன்ற அமைப்புகள் வந்து இதை தடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அதை நாங்க மதிக்க போறது இல்ல. அவங்க வந்து இதை பிளாக் பண்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. ஆனா அதை நாங்க கேட்க மாட்டோம், எங்களுடைய போர் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிக்கி ஹேலி வந்து சொல்றாங்க, அதுதான் எங்களுடைய நோக்கமும், உங்களுடைய போர் முழுமையா வெற்றி அடையணும், உங்களுடைய கேப்டிவ்ஸை நீங்க திரும்ப கூட்டு வரணும், இனிமே இஸ்ரேலுக்கு இந்த மாதிரியான செக்யூரிட்டி த்ரெட் வரக்கூடாது, அதுக்கான போருக்கு முழுமையான உதவியை வந்து நாங்க பண்ணுவோம், அமெரிக்கா உங்க கூட எப்பவும் நிற்கும், அமெரிக்க மக்கள் உங்க கூட எப்பவும் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. ஸோ இது எல்லா வகையிலையும் பார்த்தா முழுமையா வந்து இந்த போர் வந்து முடிவுற மாதிரி தெரியல. கேப்டிவ்ஸ் அவங்களால இன்னைய வரைக்கும் திருப்பி எடுத்துட்டு போக முடியல. முழுமையான மிலிட்டரி தோல்வியை தான் வந்து இது வரைக்கும் அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த வகையிலையும் இவங்க வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பே இல்லாததான் தெரியுது. ஆனா ஒரே வகையில மட்டும் அவங்க அதை வெற்றியா மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அது என்னன்னா, இனப்படுகொலை பண்ணி இந்த மக்களை வந்து வெளியேற்றுறது மூலமா தங்களுடைய வெற்றியை வந்து பெற முடியும் அப்படிங்கறது திட்டமா வச்சிருக்காங்க. அதை நோக்கி தான் அவங்களுடைய காய் நகர்த்தல்கள் எல்லாமே நடக்குது. சர்வதேச சட்டங்களை வந்து அவங்க கண்டுக்கிறதுக்கு தயாரா இல்லை. உலக நாடுகளுடைய அழுத்தங்களையும் அவங்க வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அதுக்கு உதவி பண்றதுக்கு பல நாடுகள் இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்தியாவில் இருக்கிற இந்த பெருமுதலாளிகள்ல அதானியோடைய நிறுவனம் ஹெர்மிஸ் வகை ட்ரோன்களை இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சென்னை போர்ட்டிலிருந்து வெப்பன்ஸ் வந்து போனதா சொல்லி 2-3 நாளைக்கு முன்னாடி தகவல் வருது. ஸோ இப்போ அந்த அளவுக்கு இந்தியா வந்து பெருமளவுக்கு வந்து இதுல உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு, நேரடியா ஆயுத உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது இரண்டாவது இனப்படுகொலைக்கான உதவியில இந்திய அரசாங்கம் ஈடுபடுறதுங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. முதல்ல வந்து ஈழத்தமிழர்கள் படுகொலையில இந்திய அரசாங்கம் நேரடியா ஈடுபட்டுச்சு. அதே மாதிரி இந்த படுகொலையிலையும் நேரடியா இந்திய அரசாங்கமும் இந்திய அதிகார வர்க்கமும் இந்தியாவுடைய தொழில் மோடியுடைய பார்ட்னரா இருக்கிற அதானியுடைய நிறுவனமும் வந்து இதுல ஈடுபடுதுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இப்படி பல்வேறு வகையில வந்து பல நாடுகள் இதுல காம்ப்ளிசிட்டா இருக்கிறாங்க இந்த இனப்படுகொலையில. இவங்க எல்லாருமே வந்து இந்த மக்களை அழிக்கிறதையே திட்டமா வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நோக்கி காய் நகர்த்தல்களை நெத்தன்யாகு பண்றாரு. அதுக்கு எல்லா வகையிலையும் உதவி பண்றதுக்கு இவங்க தயாரா இருக்கிறாங்க. இதுக்கு எதிர்ப்பணின்னு சொல்ல போனாக்க யமன் அன்சார் அல்லா அமைப்பு தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு. கடந்த 2-3 நாட்கள்ல யமன் அன்சார் அல்லா அமைப்பு ஒரே நாள்ல 6 கப்பல்களை தாக்கியிருக்கு. அந்த 6 கப்பல்கள்ல 5 கப்பல்கள் இதுல இந்தியன் ஓஷன் பரப்புல வந்து தாக்கப்பட்டிருக்கு. ஒரு கப்பல் வந்து மெடிட்ரேனியன்ல தாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அவங்களுடைய தாக்குதலை அந்த 4th ஃபேஸ்ல அவங்க வந்து மெடிட்ரேனியனுக்கு விரிவுபடுத்துவோம்னாங்க. அவங்களுடைய தாக்குதல் வந்து மெடிட்ரேனியனுக்கு விரிவடைஞ்சிருக்கு. 2 MQ ரீப்பர் வகை ட்ரோனை வந்து தாக்கி இருக்கிறாங்க. அதுல ஒரு ட்ரோன் வந்து கம்ப்ளீட்லி ஃபங்க்ஷனபிள் கண்டிஷன்லயே வந்து தாக்குதல் நடத்தி வீழ்த்தி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு மிகப்பெரிய அந்த அவங்களுடைய அந்த சி கண்ட்ரோல்ங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குள்ளா இருக்கு. இது ஒரு வகையில வந்து நம்மளுடைய ஈழத்தமிழர் பிரச்சனைக்கும் வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இந்த சி கண்ட்ரோல்ங்கிறது அமெரிக்க ஏகாதிபத்திய கையிலிருந்து போறதுங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வு. ஸோ அதனால இந்த தீர்வுங்கிறது இன்னைக்கு யமன் அன்சார் அல்லா அமைப்பு வச்சிருக்கிற தாக்குதல் மூலமா வந்து அந்த தீர்வை நோக்கி நம்மளால நகர முடியுது. எதிர்காலம்ங்கிறது அமெரிக்காவுடைய இந்த கடல் கட்டுப்பாடுங்கிறது அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்காத ஒரு சூழ்நிலையை நோக்கி நகருது. கடல் கட்டுப்பாட்டை வச்சு உலகத்தை வந்து அச்சுறுத்த முடியாதுங்கிற ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம நகர்றோம்.
இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னைக்கு யமன் அன்சாருல்லா அமைப்பு நடத்துற தாக்குதல்ங்கிறது ஆதரிக்கணும் நம்ம. அதுதான் வந்து நமக்கான பிரச்சனைக்கான தீர்வாகவும் வரப்போகுது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம இப்பவே வந்து பார்க்க முடியும். அது நமக்கான தீர்வாகவும் வரும். அது அதற்கான காலம் வந்து வரும். ஏன்னா இதோடைய இந்த கடல் மார்க்கமான தாக்குதல்ங்கிறது கடல் மார்க்கமான இந்த ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்துறத வந்து முழுமையா வந்து நீக்கக்கூடிய அஹ், அஹ், ஒரு சம்பவமா இடம்பெறுது இன்னைக்கு. ஸோ இந்த நீக்கம் பெற்றுடுச்சுன்னா இது வந்து நமக்கான பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு பெருமளவுக்கு உதவி பண்ணும். ஸோ அது அந்த வகையில வந்து இது வந்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவும், ஜியோ பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை பொறுத்தளவுல வந்து இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வா நடக்குது. ஸோ அதுக்கு எதிராக நேற்று இரவு பிரிட்டன், அமெரிக்க படைகள் வந்து கடுமையான தாக்குதல் வந்து யமன்ல நடத்தியிருக்காங்க. அதுல பல கேசுவாலிட்டிஸ் நடந்திருக்கு, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்ததுனால இவங்களை எந்த வகையிலையும் அவங்களால டிட்டர் பண்ண முடியல. எவ்ரிடே வந்து அவங்க தாக்குதலை வந்து தீவிரப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஆர்சனல் கெப்பாசிட்டியையும் உயர்த்திட்டதா சொல்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரம் தாக்கக்கூடிய குரூஸ் மிசைல்ஸ் வந்து தயார் பண்ணி வச்சுட்டதா சொல்றாங்க. ஸோ பல்வேறு வகையில வந்து யமன் அன்சாருல்லா அமைப்புங்கிறது இந்த இனப்படுகொலையை தடுக்கிறதுக்கான தன்னாலான எல்லா முயற்சியும் வந்து மேற்கொள்ளுது. ஸோ அதுதான் இன்னைக்கு சர்வதேச சட்டங்களை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ற ஒரே நாடுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில அது மிலிட்டரியிலே வந்து இந்த தாக்குதலை வந்து பண்றதன் மூலமா இந்த என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான முயற்சிகளை ஈடுபடுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லெபனான் தரப்புல இருந்தும் தாக்குதல்கள் தீவிரமாயிட்டே தான் போகுது. ஒவ்வொரு நாளும் தாக்குதல்கள் தீவிரமாயிட்டு போகுது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பகுதியினுடைய போர் விரிவாக்கம்ங்கிறது ரேப்பிடா நடக்குது. அது அட் த சேம் டைம் இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் அதை கையை மீறி போகாத அளவுக்கு இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரெஃபா ஆப்ரேஷன்ங்கிறது தீவிரம் அடைஞ்சு இந்த கார்னேஜ் வந்து தீவிரம் அடைஞ்சதுன்னா அது வந்து கையை மீறி போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதுதான் இப்ப இருக்கிற நிலை. இனத்துல நான் ஏன் இதை வந்து இந்த பர்டிகுலரா வந்து இந்த ஃபிடல்ஃபியா இந்த கேனடாவை பத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்காங்க ஹமாஸுடைய சப்ளை செயின் எல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம் அவங்களுக்கு கொண்டு போறதெல்லாம் அப்படின்னு. பட் எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ளே தயாரிக்கிறாங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்ச இது. அந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கான தயாரிப்பு, ஆயுத தயாரிப்பு எல்லாம் கீழேயே இருக்கு அப்படின்னு. அவங்க சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும், அல்லது சும்மா பொய் ஒரு இதுக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களா அந்த இல்லப்ப லைனை கட் பண்ணி? அவங்களுடைய தாக்குதலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்னா இப்ப அது வந்து வெறும் எய்டு பொருட்கள் போறது மட்டும் அதை தடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் என்னங்கிறது உலகத்துக்கு தெரியும். அது எதிர்ப்புகளை சந்திக்கும். ஸோ இப்போ அந்த தாக்குதலை நீங்க அந்த பிளாக் பண்றதுக்கான காரணத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து அது வழியா ஆயுதம் போகுது அப்படின்னு சொல்லும்போது தான் அதை வந்து தடுக்க முடியும். ஸோ அந்த இடத்த தான் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க. நாங்க பண்றதுங்கிறது ஒரு மிலிட்டரி நடவடிக்கை. இது வந்து எங்களுடைய இந்த ஆர்ம்ஸ் கண்ட்ரோலுக்கான மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையா வந்து அவங்க வந்து உலகத்துக்கு சொல்றாங்களே தவிர உண்மையா அது நடக்கல. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கம்ப்ளீட்டா ஆயுத தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. தேவையான அளவுக்கு வந்து ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க. இன்னமும் அது வந்து அதனுடைய ஒரு கூறு வந்து ஜபலியா கேம்ப்ல நடக்கிற தாக்குதல்கள்ல உங்களுக்கு தெரியும். அப்ப ஜபாலியா கேம்ப்ல இருந்து இங்கிருந்து எய்டு பொருட்கள் போறதே வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு இருக்கும்போது ஆயுதத்தை தயார் பண்ணி இவ்வளவு இதுல வந்து உங்களுக்கு எப்படி ஜபாலியா வரைக்கும் கொண்டு போக முடியும்? ஸோ அப்ப அது வந்து உண்மை கிடையாது. அது வந்து இவங்க சொல்ற பொய். இவங்க வந்து இவங்களுடைய தாக்குதலை இந்த ஹியூமனிடேரியன் பிளாக்கேட பண்றதுக்கான ஜஸ்டிபிகேஷன். இதைதான் தொடர்ந்து உலக நாடுகள்ல எல்லா நாடுகளும் வந்து இந்த இதுதான் பண்றாங்க. ஸ்டேட் டெரரிசம்ங்கிறது இதுதான். இந்த ஸ்டேட் டெரரிசம்ங்கிறது மக்களை டெரரைஸ் பண்றதுக்காக, மக்களை வந்து கொல்றதுக்காக ஒரு அமைப்பை வந்து குற்றம் சாட்டி அமைப்புக்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து வந்து ஜஸ்டிபிகேஷன் பண்றாங்க. அது உலக நாடுகள் ஆதரிக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கேயும் நடக்குதே தவிர எந்த வகையிலும் இதுல ஆயுதங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த அளவுக்கு தயாரிப்பு பணி இல்லாம வந்து அவங்க தாக்குதல்ல ஈடுபட முடியாது. ஸோ அதனால அது வந்து பொய் தான். அது திட்டமிட்ட பொய். இஸ்ரேல் சொல்ற பல பொய்கள்ல இதுவும் ஒண்ணு. கிட்டத்தட்ட இஸ்ரேல் எல்லாத்தையுமே பொய்யா தான் சொல்லுது. அந்த பொய்ல இதுவும் ஒண்ணு. அதே மாதிரி இப்ப இதுல நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். வெஸ்ட் பேங்க்ல வந்து தாக்குதல்கள் தீவிரமாயிட்டு இருக்கு.
அது கிட்டத்தட்ட காசா மாதிரியான ஒரு கண்டிஷனை நோக்கி நகருது. நாளுக்கு நாள் அதை நோக்கி தான் நகருது. இன்னைக்கு இஸ்ரேலுடைய ராணுவம் பெருமளவுக்கு இன்வேஷன்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. துல்கரெம்ல வந்து நடக்குது, தாக்குதல் நடக்குது, ஜெனின் கேம்ப்ல நடக்குது, நேப்லஸ்ல நடக்குது, பல்வேறு இடங்கள்ல வெஸ்ட் பேங்க் முழுக்க வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல்கள் நடக்குது. அதே மாதிரி அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் அங்க வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கடுமையான தாக்குதல்கள் நடத்துறாங்க. நேத்துலாம் கடுமையான தாக்குதல்கள், கடுமையான சண்டை வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால வெஸ்ட் பேங்க் வந்து நாளுக்கு நாள் வந்து கிட்டத்தட்ட காசா மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகருது. அது இன்னும் பெரிய மனித பேரவலங்களை தான் ஏற்படுத்தும். இன்னும் சர்வதேச அரங்கில் இஸ்ரேலுக்கு நெருக்கடிகளை தான் கொண்டு வரும். ஆனா அதை பத்திலாம் கவலைப்படுறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா இஸ்ரேலுங்கிற நாடு அமெரிக்காங்கிற எம்பையருடைய ஆதரவோட இயங்குது. அமெரிக்காவுடைய எம்பையருக்காக தான் இயங்குது. ஸோ அதனால அமெரிக்கன் எம்பையர் வந்து அதை ஆதரிக்கிற வரைக்கும் அது வந்து கவலைப்படாது. அதுதான் இப்ப இன்னைக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல நீங்க வெஸ்ட் பேங்க் சொன்னதுனால எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு. சின்னதா தான் முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து நம்ம அந்த உக்ரைன் போலாம். இது வந்து நீங்க போட்டோல பாக்குறீங்களா, இந்த 2வதா இருக்கிற இந்த பர்சன். இந்த பர்சன் வந்து ஒரு மினிஸ்டரா இருக்காப்புல அந்த வார் கேபினெட்ல. அவர் வந்து அந்த பேர் என்ன? ஸ்மார்ட் ஸ்விட்ச். ஸ்மார்ட் ஸ்டிச்சா? ஓகே. இவர் வந்து அந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் பேங்க்ல இவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற அந்த பகுதியில் நின்றுகிட்டு அந்த இதுல சொல்றாரு, இந்த வாலோட அந்த பக்கத்துல வந்து இருக்கிற வெஸ்ட் பேங்கை மொத்தமா காசா மாதிரி மாத்திடுவோம், நீங்க எங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. இப்போ என்னோட கேள்வி ரொம்ப ஓப்பனாக கேட்டுருவோமே. ஹமாஸ் போய் காசால இருந்து இஸ்ரேல் உள்ள தாக்குதல் நடத்திருச்சு, அதனால அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 1967 இதுபடி வரைவுபடி, யுஎன் வரைவுபடி வெஸ்ட் பேங்க் ஒட்டுமொத்தமும் வந்து பாலஸ்தீனியர்களுக்கானது. அங்க வந்து ஆக்கிரமிச்சு இவங்க தங்கிருக்காங்கல்ல. இப்ப உள்ள போய் இதே போல ஒரு அக்டோபர் 7 மேல ஒரு தாக்குதல் நடத்துன்னு வைங்களேன், உள்ள இருக்கிற எல்லாரும் சேர்ந்து போய் நடத்துறாங்கன்னு வைங்களேன், அப்போ அது யார் பேர்ல வரும்? அது எப்படி நீங்க தீவிரவாத தாக்குதல்னு சொல்ல முடியும்? இந்த கேள்வி எனக்கு 2 நாளா ஓடிட்டு இருக்கு. மேபி நான் தப்பா கூட கேட்கலாம். இப்ப இது எதுவுமே தீவிரவாத தாக்குதல்கள் வந்து கிடையாது. ஏன்னா இங்க நடக்கிற தீவிரவாத தாக்குதல் யாரு பண்றான்னா இஸ்ரேல் அரசாங்கம் பண்ணுது. அது இப்ப நடத்துறதுதான் தீவிரவாத தாக்குதல். இல்ல அதுதான் இல்ல டெரரிசம், இல்ல இல்ல ஸ்டேட் டெரரிசம். இது உங்களுக்கு எனக்கும் தெரியும். நான் அந்த இதுல கேட்கல. நான் ரொம்ப பிளைண்டா ஒரு வெளியில இருந்து பார்க்கக்கூடிய இதை பத்தி எந்த அரசியல் தெரியாத ஒரு ஆளா நான் கேட்க விரும்புறேன். என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க வந்து யுஎன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புப்படி இஸ்ரேல்ன்றது இப்ப இருக்கக்கூடிய இடம். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் பேங்க் காசா இல்லாத இது 1967 படி. 1967 படி தான் வெஸ்ட் பேங்க் முழுமையும் வந்து பாலஸ்தீனர்களுக்கானது. அந்த இடத்த ஆக்கிரமிச்சு தங்கியிருக்கக்கூடிய இதுல அந்த மக்கள் மேல இப்ப போய் அந்த மக்கள் வச்சு அந்த குடியேறிகள் மேல இப்ப ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா அதை என்னன்னு இந்த உலகம் சொல்லணும்னு கேட்கிறேன். என்ன திரும்ப அதைத்தான் சொல்லுவாங்க. இவங்க மேற்கத்திய நாடுகள் அது தீவிரவாத தாக்குதல்னு தான் சொல்லுவாங்க. இதுல நீங்க இப்போ இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்கும் காசாவும் 1967 கிரீன் லைன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னாக்க அது இஸ்ரேலுக்கு சொந்தமானது கிடையாது. ஆமா. ஆனா இன்றைய சூழ்நிலையில 1967 இன்வேஷனுக்கு அப்புறம் காசாவும் வெஸ்ட் பேங்க்கும் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுல இருக்கிற பிரதேசம் தான் அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெஸ்ட் பேங்க்குங்கிறது ஜோர்டானுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. காசாங்கிறது எஜிப்தோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அதான் நம்ம நேற்று பேசின விஷயத்துல நம்ம சொல்லியிருந்தோம், அந்த மேண்டேட் அப்படிங்கிறது, பலஸ்தீன் மேண்டேட்டுங்கிறது. பலஸ்தீன் மேண்டேட்டுங்கிறது நான் அது ஒரு இதுக்காக சொன்னேன். என்னத்துக்காகனா அந்த இந்த கொலோனியல்துவத்துல வந்து என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்தது, என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் சொன்னேன். அது வந்து இப்போ இந்த மேண்டேட்டரி பாலஸ்தீன்ங்கிறது இந்த ரெண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல்ல இல்லாத பகுதியா இருந்தது தான் வந்து மேண்டட்டரி பாலஸ்தீன். இந்த மேண்டட்டரி பாலஸ்தீன்ல தான் இஸ்ரேல் வந்து குடியமர்த்தப்பட்டாங்க இஸ்ரேலியர்கள். அவங்க வந்து இந்த மேண்டட்டரி பாலஸ்தீன்ங்கிறது அன்னைக்கு பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கு. அது வந்து ஒரு யூனிவர்சல் டெரிட்டரிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது நோமேன்ஸ் லேண்டுங்கிற மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல இவங்க வந்து குடியேறிட்டாங்க. அங்க இருக்கிற அரப் பாப்புலேஷனுக்கான முடிவை வந்து சொல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 48ல வந்து கம்ப்ளீட்டா 47ல அந்த மேண்டட்டரி பாலஸ்தீன்ங்கிற அந்த செட்டப்பை வந்து விட்டுட்டு பிரிட்டிஷ் வெளியேறிடுது. வெளியேறின உடனே என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டா வந்து அந்த ஜைனிஸ்ட் என்டிட்டி இந்த பகுதியை முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்குது தன்னுடைய இதுல.
அப்பதான் வந்து 48ல அவங்களுக்கான நாட்டுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேண்டட்டரி இதுல வந்து இந்த பகுதிகள் கிடையாது. இந்த மேண்டட்டரி பாலஸ்தீன்ல காசாவும் கிடையாது, வெஸ்ட் பேங்க்கும் கிடையாது. வெஸ்ட் பேங்க் ஜோர்டானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, ஜோர்டானுடைய டெரிட்டரி. காசாங்கிறது எஜிப்தோட டெரிட்டரி. அப்ப இந்த 67 போர்ல தான் வந்து என்ன பண்றாங்க, போர் நடத்தி காசாவையும் பிடிக்கிறாங்க, வெஸ்ட் பேங்கையும் பிடிக்கிறாங்க, சினாய் பாலைவன பிரதேசத்தையும் வந்து பிடிக்கிறாங்க. இப்ப இந்த சினாய் பாலைவன பிரதேசத்தை பிடிச்சதுல தான் வந்து அவங்க இந்த டேவிட் கேம்ப் அக்ரிமெண்ட் போடும்போது அதுல இருந்து துருப்புகளை வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டு வெளியேறுறாங்க. அதுதான் இந்த டேவிட் கேம்ப் அக்ரிமெண்ட். அப்போ இதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கான உறவுகள் வந்து உருவாகுது. அதே மாதிரி அந்த வெஸ்ட் பேங்கை பிடிச்சதுக்கு அப்புறம் ஜோர்டான் கூட வந்து உறவை வந்து ரீபில்டு பண்றாங்க. அப்போ வெஸ்ட் பேங்கை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற பகுதியை வந்து ஜோர்டான்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்ப இந்த வெஸ்ட் பேங்க்கும் காசாவும் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுல வந்துருது. இஸ்ரேலால ஆக்கிரமிப்புக்கு உள்ளான பகுதிகள். அந்த பகுதியில இந்த மக்கள் வந்து அரப் பாப்புலேஷன்ங்கிறது வாழ்றாங்க. அவங்க தொடர்ந்து வந்து எதிர்க்கிறாங்க இதை. இப்ப இதுதான் சர்வதேச அரங்குல பிரச்சனையா இருக்கு. இது வந்து இந்த 67ல ஃபோர்ஸ் மூலமா பிடிக்கப்பட்ட பகுதி. அதனால இதை வந்து நாங்க இஸ்ரேலா அங்கீகரிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துலதான் இன்னைக்கு சர்வதேச விதிகள்ல இது வந்து இன்னும் முழுமையான இஸ்ரேலுடைய பகுதியா வந்து மாறாம இருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல இருந்து தான் வந்து வருது. இது வந்து இன்னமும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற பகுதி தான். அப்ப இஸ்ரேல் வந்து ஃபோர்ஸ் மூலமா இந்த பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அந்த மக்கள் வந்து ரிபல் பண்றாங்க, தொடர்ந்து வந்து ரிபல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதுக்குள்ள நடந்ததுக்கும் இஸ்ரேலுக்குள்ள நடந்ததுக்கும் நீங்க மோரல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஒரு வேறுபாடும் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள், ரெண்டுமே வந்து சப்ஜுகேஷனுக்கு உள்ளான மக்களுடைய எதிர்த்தாக்குதல் தான். அது வந்து அந்த வயலன்ஸை நீங்க டெரரிசம்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டேட் டெரரிசம் தான் இங்க பிளே ஆகுது. அது இஸ்ரேலுங்கிற ஸ்டேட் இந்த மக்கள் எதிர்த்து நிக்கிற இன்சர்ஜென்சியை வந்து தடுக்கிறதுக்கான டெரரிசத்தை வந்து பயன்படுத்துது. இப்ப டெரரிசம்ங்கிறதுடைய பிரதான காரணம் என்னன்னா, அதனுடைய பிரதான டெஃபினிஷனே என்னன்னா, நீங்க வந்து மக்களை வந்து டெரரைஸ் பண்றது. ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷனுக்காக உங்களுடைய பொலிட்டிக்கல் உங்களுடைய பொலிட்டிக்கல் முடிவுக்காக இல்ல ஒரு தீர்வுக்காக மக்களை வந்து டெரரைஸ் பண்றது. அப்ப அதை தான் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் அரசாங்கம் பண்ணுது. பெருமளவுக்கு மக்களை கொலை பண்ணுது, மக்களை வந்து பட்டினி போடுது, மக்களை வந்து பயமுறுத்துது. அது ஸ்டேட் டெரரிசம். அது எந்த வகையிலையும் வந்து டெரரிசத்துக்கு வெளியே நடந்து கிடையாது. ஸ்டேட் வந்து பயன்படுத்துற டெரரிசம். அதுதான் ஸ்ரீலங்கால ஸ்டேட் டெரரிசம் இருக்கு, இன்னமும் இருக்கு. அது கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துலதான் இப்ப இந்த ஸ்டேட் டெரரிசம் வந்து இயங்குது. இப்ப இதை வந்து எந்த வகையிலையும் நீங்க உள்ளுக்கு இருக்கிற செட்டில்மெண்ட் மீது தாக்குதல் நடத்துறத டெரரிசம்னு சொல்ல முடியாது. ஆனா மேற்கத்திய நாடுகள் டெரரிசம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நான் ஸ்டேட் ஆக்டர்ஸுங்கிறவங்க இன்சர்ஜென்சில ஈடுபட்டாங்கன்னா அது டெரரிசம்னு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை தான் ப்ரொபகேண்டாவை இவ்வளவு காலம் வச்சிருக்கிறாங்க. அதன் மூலமா தான் சர்வதேச அரங்குல நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழிச்சொழிச்சிருக்கிறாங்க. நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து இடம். நாடுகளற்ற மக்களுக்கு அவங்க எவ்வளவு அவங்களுடைய நீதிகள் மறுக்கப்பட்டிருந்தாலும், அவங்க எதிர்த்து போராடினாலும் அவங்கள வந்து டெரரிசம்ங்கிற முத்திரைக்குள்ளதான் வந்து அடக்குறாங்க. அதை தான் இங்கேயும் பண்றாங்க. அதை தான் தொடர்ந்து அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஓகே தோழர், புரிஞ்சிருச்சு. இதுல நான் அப்படியே உக்ரைன் ரஷ்யா அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 காணொளிக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அந்த தேர்டு வேர்ல்டு வார்க்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறத அதுல சொல்லியிருந்தீங்க. அந்த அணு ஆயுதத்துக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நான் ஒரு இன்னைக்கு காலைல வந்த ஒரு தகவல் இருந்து இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆர்பிஐ வந்து இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இங்கிலாந்துல இருந்த இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு 100 கிலோ 100 டன் 100 டன் அப்படின்னா ஒரு 1,00,000 கிலோ அத்தனை தங்கத்தை வந்து திருப்பி நாங்க வந்து இதுக்கு கொண்டு வந்துட்டோம். இங்கிலாந்தோட இதுல இருந்து இருந்துச்சு, கருவூலத்துல இருந்துச்சு, அதுல இருந்து நம்ம எங்களுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே, அப்போ வந்து நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி தேர்ட் வேர்ல்டு வாருக்கான சமிக்கைகள் தெரியுது, அதனால நம்மளே செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்தியா கொண்டு வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. நான் சரியா சொல்றேன்னா சொல்லுங்க, வேற என்ன இதை சுத்தி நடந்திருக்கா? இப்ப இந்தியாவுடைய நடவடிக்கைங்கிறது உங்களுக்கு இதை தொடர்ந்து உலக நாடுகள் பல நாடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஸோ இந்த இன்னும் குறிப்பா சொல்லப்போனா அமெரிக்காவுடைய டாலர் ரிசர்வை வந்து பெருமளவுக்கு கடந்த ஆண்டு முழுக்க சைனா வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து கோல்ட வந்து ப்ரிக்யூர் பண்றாங்க. பெருமளவுக்கு கோல்டு வந்து ப்ரிக்யூர் பண்ணுது சைனா. அந்த சைனா ப்ரிக்யூர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கோல்டு ரேட் இந்த வருஷம் பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு. இப்ப 2 வருஷமா வந்து ப்ரிக்யூர் பண்ணுது சைனா. அப்போ பல்வேறு நாடுகள் வந்து இந்த இந்த டாலரை வந்து ரிசர்வ்ல இருந்து ரிமூவ் பண்ற வேலையில வந்து ஈடுபடுறாங்க. இப்ப இதை வந்து ஃபில்ஃபில் பண்ற அந்த இடத்த வந்து நிரப்புற வேலையிலையும் வந்து ஜப்பான் போன்ற நாடுகள் தொடர்ந்து ஈடுபடுறாங்க. ஏன்னா ஜப்பானுடைய பொருளாதாரத்துல பெருமளவுக்கு ஃபாரின் ரிசர்வ் வந்து ஜப்பான் அரசாங்கம் வந்து மெயின்டைன் பண்ணுது. அதுல அமெரிக்காவுடைய டாலரை வந்து கிட்டத்தட்ட 1.3 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து ஜப்பான் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. இப்போ அதே அளவுக்கு கிட்டத்தட்ட சைனா வந்து ஹோல்டு பண்ணியிருந்தது. இப்போ அதுல வந்து பெருமளவுக்கு குறைச்சிருக்கு அந்த ரிசர்வை. இது வந்து ஒரு வகையில டாலருடைய அந்த ஜெர்மனிக்கு பவரை வந்து குறைக்கிறதுக்கான டீடாலரைசேஷன் நடவடிக்கையில் ஒரு பகுதி. இன்னொரு வகையில இப்போ இந்த ஆர்பிஐயோட மூவ்ங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஏற்கனவே பல இன்சிடென்ட்ல இந்த 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 அச்சுறுத்தல் வந்து இருந்துகிட்டே இருந்தது. மேற்குலக நாடுகள்ல நம்ம வச்சிருக்கிற அசட்டுகளுக்கு என்னைக்குமே ஆபத்து இருக்குங்கிறது. அது முதல்ல வந்து 2018-19 வெனிசுலாவுடைய அரசு துறையில இருந்த ஆயில் நிறுவனத்தினுடைய பணத்தை வந்து முடக்குனாங்க அமெரிக்கா, மேற்குலக நாடுகள். அடுத்து ரஷ்யாவுடைய அசட்டை வந்து முடக்குனாங்க. இப்படி பல இடங்கள்ல அவங்களுடைய ரைவல் ஃபோர்ஸ்க்கு எதிராக இந்த நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுறாங்க. இது பெரிய அளவுக்கு நம்பிக்கையின்மையை வந்து ஏற்படுத்துது. மேற்குலக நாடுகள்ல உங்களுடைய சொத்துகளுக்கு ஆபத்து இருக்கு. அதுவும் குறிப்பா ஒரு அரசுங்கிறது சொத்துக்களை வச்சிருக்கும் போது அதுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குங்கிறத உலக நாடுகள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்க பண்ணதுல இருந்து வந்ததுதான். இது எதுவும் வேணும்னே நடக்கிறது இல்ல. இது எல்லாமே அவங்க பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பைரசி தான் வந்து நடக்குது இதுல. இதுல வந்து கொள்ளையடிக்கிற வேலை நடக்குது. இப்போ ரஷ்யாவுடைய பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. வெனிசுலாவுடைய பணத்தை வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானுடைய சென்ட்ரல் பேங்க்ல இருந்து பணத்தை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ரிசர்வை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு நாடுகளுடைய பணத்தை வந்து கொள்ளையடிக்கிற வேலையை வந்து மேற்குள்ள நாடுகள் பண்றாங்க. இப்போ அதுல இருந்து நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னா அவங்களுடைய முதல்ல வந்து அவங்களுடைய ரிசர்வை வந்து கட் பண்ணணும், குறைக்கணும். அதுக்கு பதிலாக நீங்க கோல்டை வந்து ப்ரிக்யூர் பண்ணணும். இன்னொரு வகையில ஏற்கனவே நீங்க அவங்களுடைய கருவூலங்கள்ல வச்சிருக்கிற கோல்டு போன்ற அசட்டுகளை திரும்ப எடுத்துடணும். ஏன்னா இதுக்கு உத்தரவாதமே கிடையாது. நாளைக்கு என்னைக்கு வேணுனாலும் வந்து இந்தியாவுக்கு எதிராக திரும்புறதுக்கு நாள் ஆகாது. ஸோ அதனால அந்த எச்சரிக்கை உணர்வோட தான் வந்து இவங்க வந்து அந்த ரிசர்வை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இது ஒரு ரேஷனலான முடிவு தான். இதை வந்து உலகத்துல இருக்கிற பல நாடுகள் பண்றாங்க. இந்தியாவும் பண்ணுது. இன்னும் பல நாடுகள் தொடர்ந்து பண்ண போறாங்க. இது எல்லாமே மேற்கத்திய நாடுகளுடைய அந்த ஆதிக்கம்ங்கிறது உலகத்துல வந்து குறையுது. மல்டிபோலாரிட்டி வந்து எமர்ஜ் ஆகுதுங்கிறது தான் காட்டுது. கடந்த ஒரு மாதத்திற்குள்ள இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய் ஜெய் ஜெய்சங்கர் பேசும்போது ஜெய்சங்கர். சொல்லியிருக்கிறாரு. ஜெய்சங்கர் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்காவுடைய ஹிஜோமனிங்கிறது டாமினன்ஸுங்கிறது உலகத்துல இருந்து நீங்குது, மல்டிபோலாரிட்டி எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு வெளிப்படையா பேசியிருக்கிறார். இப்ப எல்லா நாடுகள்லயும் வந்து இந்த மல்டிபோலாரிட்டிங்கிறது எமர்ஜ் ஆகிறத வந்து உறுதிப்படுத்தி சொல்றாங்க. அப்ப அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து 3ஆம் உலகப் போரை உருவாக்குறதுக்கான நடவடிக்கையா நடக்குது. ஸோ நம்ம போன முறை பேசுனதுல இருந்து பல தகவல்கள் இப்போ அடுத்து அடுத்து இதாயிருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பேசணும். அதுல பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. நம்ம அன்னைக்கு பேசின விஷயங்கள் இன்னைக்கு சர்வதேச அரங்குல பெரிய விவாதம் ஆயிருக்குது. ரீஜனல் திங்கிங்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இதை பத்தி கடுமையா வந்து வாதிடுறாங்க. ஏன்னா இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு நிகழ்வா வந்து அவங்க இதை டேர்ம் பண்றாங்க. ஏன்னா அவங்க பண்ணியிருக்கிறது நியூக்ளியர் வார்னிங் சைட்டை வந்து தாக்கி இருக்குது யுக்ரைன். நியூக்ளியர் வார்னிங் சைட்டை தாக்கிட்டாக்க வர்ற பிரச்சனை என்னங்கிறத நம்ம போன முறை பேசும்போதே சொல்லியிருந்தோம். ஏன்னா உங்களுக்கு வெளியில இருந்து வர்ற நியூக்ளியர் தாக்குதல் நடத்துற ஆயுதங்கள் வர்றதை வந்து உங்களால கண்காணிக்க முடியலன்னா எந்த ஆயுதம் வந்து விழுந்ததுனாலும் அது வந்து நியூக்ளியர் ஆயுதமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை வந்து ஏற்படுத்தும்.
ஏற்கனவே சோவியத் யூனியன்ல வந்து 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் 27 மில்லியன் மக்கள் வந்து இறந்திருக்கிறாங்க. 2,70,00,000 மக்களை வந்து இழந்த நாடு தான் ரஷ்யா 2ஆம் உலகப் போர்ல. இந்த அக்ரஷன்னால, மேற்குலக நாடுகளுடைய அக்ரஷன்னால, குறிப்பா ஜெர்மனியோட அக்ரஷன்னால 2,70,00,000 பேரை இழந்த நாடு ரஷ்யா. ஸோ அப்படியான ஒரு பாதிப்புக்குள்ளான நாடுங்கிறது எச்சரிக்கையா இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகம் இல்லை. அதைத்தான் வந்து அதனுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இப்போ அதற்காக இருக்கிறது தான் நியூக்ளியர் வெப்பன். இப்போ அந்த நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறதுக்கு நீங்க அவங்கள பிளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்கள வந்து குருடாக்கிட்டீங்கன்னா, அதை கண்காணிக்கிறத எவ்வளவு பெரிய ஆபத்து அது. ஸோ அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஒருவேளை தாக்குதல் நடத்தி மீண்டும் வந்து இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளான நாட்டை திரும்பவும் பாதிப்புக்குள்ளாக்குறதுக்கு நீங்க பேசுறது அதை தான் பேசுறீங்க உலக சமூகத்துல. தலைவர்கள்லாம் சொல்லப்படுறவங்க எல்லாருமே எந்தவித ஒரு பொறுப்புணர்வும் இல்லாம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆபத்து. இப்போ ரஷ்யாங்கிற நாடு திரும்ப வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு செகண்ட்ல வந்து உலகமே வந்து மாறி போகும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்றாங்க. இதுல பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. மறுபடி மெக்ரான் வந்து பேசியிருக்கிறாரு. மெக்ரான் வந்து அதை ரேஷனலா எக்ஸ்பிளைன் வேற பண்ணியிருக்கிறாரு. யுக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்துட்டு அதை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துறதுக்கு நாம அனுமதிக்கணும். அது வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்த விடாம எந்த பகுதியிலிருந்து மிசைல் தாக்குதல் வந்து ரஷ்யால இருந்து நடக்குதோ அந்த சைட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி தாக்குதல் நடத்துறதுக்கு நம்ம அனுமதிக்கணும் அப்படின்றாரு. இப்போ அனுமதிச்சாங்கன்னா அது ரஷ்யாக்குள்ள இவங்க தாக்குதல் நடத்துறதா தான் அர்த்தமாகும். அப்ப அதுக்கு பதிலடியா வந்து அவங்க தாக்குதல் நடத்துனாங்கன்னா அது நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தின தாக்குதலா இருந்ததுன்னா உலகம் அழியறதை தடுக்கவே முடியாது. அதே போல பொலிட்டிகோ ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. பைடன் வந்து அனுமதி கொடுத்துட்டதா பொலிட்டிகோ ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. நீங்க தாக்குதல் நடத்துங்க, அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டதா பொலிட்டிகோ ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இது நியூயார்க் டைம்ஸும் வந்து கிட்டத்தட்ட அதையே தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் ஒருபடி முன்னாடி நகர்த்துது. எப்போ வேணாலும் உலகம் அழியறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்குறாங்க. இது வந்து த்ரெட் மாங்கரிங் கிடையாது. நம்ம பயமுறுத்தல. உலகம் வந்து அவ்வளவு மோசமான காலகட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. எவ்ரி டே வந்து உலகம் வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நோக்கி நகருது. இப்ப இன்னைக்கு உலகத்துல பல இடங்கள்ல சண்டை. எல்லாமே வந்து பெரிய பவர்ஸ் இன்வால்வ் ஆகுற சண்டை. இது வந்து இப்படியே போச்சுன்னா யார் எந்த நேரத்துல என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க? இது இது இந்த மிஸ்ட்ரஸ்ட் இருக்குல்ல, இதுல எங்கேயுமே பேச்சுவார்த்தையே நடக்கல. இந்த டிப்ளமசியே கிடையாது. இப்போ எதிரியோடைய சிந்தனை என்ன, எதிரி என்ன நினைக்கிறாங்கங்கிறத நீங்க தெரியாமலே இருந்தீங்கன்னா நீங்க தவறான முடிவை தான் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அது எதிரியை இன்னும் கோவப்படுத்தும். அப்போ கண்டிப்பா உலகத்தை வந்து அழிவுக்கு தான் கொண்டு போகும். அதை நோக்கி தான் இந்த மேற்கத்திய நாடுகளுடைய தலைவர்கள் தள்ளுறாங்க. இதை பத்தி ஜெஃப்ரி சாக்ஸ் வந்து பேசியிருக்கிறாரு. ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸ் அவர் கிட்டத்தட்ட நம்ம சொன்ன அதே தகவல்களை தான் சொல்லியிருக்கிறாரு. உலகம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையை நோக்கி போகுது. எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் இந்த தாக்குதலுக்கு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து அவங்களுடைய நியூக்ளியர் மானிட்டரிங் சிஸ்டத்தை நீங்க பிளைண்ட் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்து. உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதுக்கு நீங்க எந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே ஓகே தோழர். எங்க போய் முடியும்னு தான் தெரியல. பார்க்கலாம் வேற. இது என்ன சொல்றதுனே தெரியல. மூணாம் உலக போறதா நம்ம நெருங்குறோமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஓகே தோழர். தோழர்களுக்கு வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியிருக்கா? வேற ஒன்றும் இல்லை தோழர். நம்ம மறுபடியும் பேசலாம். ஓகே நன்றி, ஓகே தோழர். வணக்கம். ஓகே தோழர். தோழர்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி தோழர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே.